எத்தனை கோயில்களுக்கு சென்றாலும், புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்றாலும், பிற பரிகாரங்கள் செய்தாலும் இவையெல்லாம் திருவண்ணாமலை வந்து ஈசனை வழிபடுவதற்கு ஈடாகுமோ? எத்தனை கோயில்களுக்கு சென்றாலும், எத்தனை மந்திர ஜபம் செய்தாலும், எவ்வளவு தியானம் தவம் செய்தாலும் அவற்றை விட திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செல்வதால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தோ ஐயமோ நமக்கு தேவையில்லை. எண்ணற்ற மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் இன்றளவும் திருவண்ணாமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவக்கோலத்தில் உலக நன்மைக்காக அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்து உலகத்தில் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும், நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று தவம் மேற்கொள்கின்றனர். மேலும் நமது தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு தூணாக, சூட்சமமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். எண்ணற்ற இடையூறுகள் பிற மாநிலங்களுக்கோ பிற நாடுகளுக்கோ வந்தபோதிலும் தமிழ்நாட்டுக்கு மிக குறைந்த அளவிலேயே பாதிப்புகள் ஏற்பட்டதற்கான காரணம் தமிழ்நாடு என்பது சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் வாழ்கின்ற பூமியாகும். எனவே திருவண்ணாமலைக்கு ஒருவர் தொடர்ந்து கிரிவலம் வந்து கொண்டே இருந்தாரானால் அவர் வாழ்க்கையில் ஏறுமுகம் அடைவது சத்தியம். அவர் சைவ நெறியை கடைபிடித்து எந்த உயிர்களையும் துன்புறுத்தாது இருந்து ஈசனை வணங்கி கிரிவலம் வந்தாரானால் அவருக்கு கிடைக்கின்ற நன்மைகள் மிகவும் அற்புத பலன்களாக, அபரிகிதமான பலன்களாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு சாட்சி என்னவென்றால், ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலைக்கு வருகின்ற கூட்டம் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறதே தவிர ஒரு மாதம் கூட அவை குறைந்ததாக நமக்கு தெரியவில்லை. ஏன்? ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சிவபெருமான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் இங்கு வருகின்ற கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதாவது கிரிவலம் செல்வதால் நமது கர்ம வினைகள் குறைக்கப்படுகின்றன. மேலும் நாம் வாழ்கின்ற இக்காலத்திலும் நம்மை பாவம் செய்யாதபடி, இன்ன பிற தீய செயல்களை செய்யாதபடி இறைசக்தி நம்மளை காப்பாற்றுகின்றது. ஆனால் அதற்கு நாம் தொடர்ந்து இங்கே கிரிவலம் வர வேண்டும். கிரிவலம் வருகின்ற வேளையில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சொந்த பிரச்சனைகளை பற்றியோ ஆசையை பற்றியோ சிந்திக்காமல், வேறு பிற பிரச்சனைகளை பற்றியோ எண்ணாமல் சிவபெருமானின் நாமத்தை ஓம் நமச்சிவாயா அல்லது சிவாய நம என்னும் மந்திரத்தை இடைவிடாது மனதிற்குள்ளோ அல்லது வெளியிலோ ஜெபித்துக் கொண்டே நாம் கிரிவலம் வந்தோமானால் அதற்கு கிடைக்கின்ற பலன்கள் மிகவும் அற்புதமானவை ஆகும். இங்கே வந்து கொண்டு கிரிவலம் சென்று கொண்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டோ அல்லது நம் கூடவே வருபவரிடம் பேசிக்கொண்டோ செல்வதால் நமக்கு பலன் என்பது கிடைக்காது. நம்முடைய முழு கவனமும் சிவபெருமான் மீதோ அல்லது சிவபெருமானின் பாடல்கள் மீதோ இருக்க வேண்டும். அதை நாம் நினைத்து கொண்டோ ஜபித்து கொண்டோ சென்று வந்தால்தான் நமக்கு இந்த கிரிவலத்தின் முழு பயன்கள் கிடைக்கும். எனவே நண்பர்களே, தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு வாருங்கள். பௌர்ணமி அன்று சற்று இங்கு கூடுதல் சக்தி நிலவுகிறது. அவ்வளவுதானே தவிர பௌர்ணமி அன்றுதான் கிரிவலம் செல்ல வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எந்த நாட்களில் உங்களுக்கு வர முடிகின்றதோ அந்த நாட்களில் நீங்கள் இங்கே வந்து கிரிவலம் செய்து சிவபெருமானின் அருளையும் ஆசியும் பெற்று பாதுகாப்புடன், நிம்மதியுடன், நல்லொழுக்கத்துடன் இப்பிறவியில் வாழ்ந்து ஈசனடி சேருவதே ஒவ்வொரு மனிதனின் பிறப்பின் நோக்கம் என்பதை உணர்ந்து நாம் ஈசனின் பாதம் பிடிப்போம். இங்கே தொடர்ந்து கிரிவலம் வருவோம். எண்ணற்ற நன்மைகளையும் எண்ணற்ற பலன்களையும் வாரி வழங்குவதற்கு சிவபெருமான் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியானது உண்மையான பக்தி, நேர்மை, ஒழுக்கம், இவை மூன்றும் மட்டும்தான். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிவபெருமானின் அன்பும் ஆசியும் உங்கள் அனைவரையும் வழி நடத்தும். வாழ்க வளமுடன்.